ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்ஸ் வியோ. இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தைவானில் கார் டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் பைக் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கலாம், அதோடய ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்கோம். இப்போது வந்து காரோட டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டார்டிங் ரோடு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா வந்து வந்தோடனே வந்து ஒரு 2 இருக்குது, சைடு பார்க்கிங் இருக்குது, அப்புறம் வந்து பேக் பார்க்கிங் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சென்சார் இருக்கா, இந்த பிளாக் கலர் வந்துட்டு சென்சார். இது கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அங்கே போயிட்டு இதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து காரை வந்து பார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது வந்து ரிவர்ஸ் பார்க்கிங். இப்போது இந்த சென்சாரில் பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு 16 பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து சென்சாரில் வந்து காட்டிடும் எத்தனை பாயிண்ட் டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 100க்கு வந்து நம்ம வந்து 86 எடுக்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டாவது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து பேரலல் பார்க்கிங், இது வந்து சைடு பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு பார்க்கிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 16 பாயிண்ட்டு. இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து நிப்பாட்டணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம வினோத் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நமக்காக சொல்லி காட்டுவார். பட்டுச்சு அப்படின்னா வந்து எவ்வளோ பாயிண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ கார் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து நிப்பாட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரு கார் வந்து கரெக்டாக சென்சாரில் இருக்குது, லைட்டாக அரேஞ்சில் தான் இருக்குது. இந்த பக்கம் லைட்டாக திருப்பலாம், இங்கே திருப்பு. லைட்டாக முன்னாடி வா. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது ஏதோ சென்சர் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் அடிக்கலை. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ்காண்டி வந்து 2-3 வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பார்க்குங்க, இந்த பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி சென்சார் வந்து நமக்கு அடிக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக அடிக்குது. இப்படி அடிச்சிச்சு அப்படின்னா வந்து 16 பாயிண்ட் வந்து டெலிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து சைடு பார்க்கிங்கு. இதுலேயே வந்து கரெக்டாக நம்ம அந்த மாதிரி வந்து நிப்பாட்டணும். இங்கே பாருங்கள், வினோத் போயிட்டு வந்து கரெக்டாக வந்து நிப்பாட்டுவார். இதுக்கு வந்து ஒரு 2-3 ட்ரிக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி நிப்பாட்டணும் ஏன்னா ஏதுன்னு சொல்லிவிட்டு. அதை நான் காருக்குள்ளே ஏறிட்டு நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், ஒரு பெண்டு இருக்குது. இந்த பெண்டு வந்து கரெக்டாக போடணும். எல்லா இடத்துலையுமே வந்து சென்சார் இருக்குது. இந்த சென்சாரில் படாமல் வந்து கரெக்டாக நம்ம போய் போடணும். இங்கே பாருங்கள், இந்த கார் வந்து எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம அங்கே நிப்பாட்டி இந்த சென்சாரில் படாமல் போகணும். அப்படி இந்த சென்சாரில் பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து அதுக்கு ஒரு தனி மார்க் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சென்சார் போர்டு வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் இது காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து 32 பாயிண்ட்டு. இது வந்து பெண்டுன்னு சொல்லுவாங்க, டிரைவிங் ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்டு ஆன் ஏ கர்விங் ரோடு. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 32 பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மவுண்டெயின் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மவுண்டெயினில் வந்து அப்படியே ஏறி போகணும். மவுண்டெயினுக்கு வந்து 16 பாயிண்ட்டு. இது அப்படியே போயிட்டு இங்கே பாருங்கள், நம்ம வினோத் வந்து இப்போ பெண்டு ஓட்டுறாரு. இந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம வந்து சென்டரில் போகணும், எப்படி ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், சென்டர்லேயே வந்து கரெக்டாக இண்டிகேட்ரு எல்லாமே வந்து போட்டுட்டு போகணும். ஒரு கட்டத்தில் போனோடனே அவனை நிப்பாட்டிட்டு இதுதான் வந்து நம்ம ஸ்கூல் வண்டி, டிரைவிங் ஸ்கூல் வண்டி. இங்கே பாருங்கள், அப்படியே வந்து அழகாக வந்து உள்ளே போய் இந்த மாதிரி வந்து பார்க்கிங்கில் நிப்பாட்டணும்.
இது பாருங்கள், ஸ்டேரிங் வந்து ரொட்டேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சின்ன கணக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ஒரு இன்ச்சியாக நகட்டிட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு இதாக போட்டுக்கான். ஃபுல்லாகவே வந்து இது வந்து டிரைவிங் ஸ்கூலு. 3 எஸ் பெண்ட் இருக்குது. நம்ம எக்ஸாம் டயத்தில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். இது வந்து சைடு பார்க்கிங்கு. இங்கே பாருங்கள், படம் போகுது. 16 பாயிண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே ரோஸில் போகணும். ஃபவுண்டைன் மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து சென்சார் வச்சுருக்காங்களா. கரெக்டாக அந்த சென்சாரில் வந்து நம்ம கார் வந்து நிற்கணும். நின்றுட்டு நம்ம வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போகணும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 16 பாயிண்ட் இது வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே காரில் போயிட்டு மறுபடியும் இப்படி சுற்றி இந்த பக்கம் போகணும். அதை வாங்க போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் வந்து போயிட்டே இருக்கணும். அப்புறம் இங்கே ஒரு பெண்டு வந்தோடனே இண்டிகேட்டர் போட்டு நம்ம தலையை வந்து 2 பக்கமுமே வந்து திருப்பணும். பாருங்கள், கியர் சிஸ்டம். நம்ம வண்டி இன்னொருத்தர்கள் வந்து வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. இங்கே நான் வந்தோடனே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமானது கியர் வண்டியில். இங்கே பாருங்கள், இது வந்து கியர் சேஞ்சிங் டெஸ்ட்டு. இந்த கியர் சேஞ்சிங் டெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து in a manual transmission vehicle failing to change up third gear proper sequence within 45 minutes 16 பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது 45, இது வந்து 45 மீட்ரு. இது 45 மீட்டருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து தேர்ட் கியர் போடலன்னா உங்களுக்கு 16 பாயிண்ட் போகும். டச்சிங் த லைனை வந்து டச் பண்ணால் வந்து 32 பாயிண்ட் போகும். அதனால் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இங்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்கூட்டி டைப்மான பைக்குக்கு வந்து டிரைவிங் இது. இங்கே பாருங்கள், இப்போ இவர் போகிறாரு. இந்த 2 பிளாக் கலர் வந்து சென்சாரு. இந்த சென்சாரில் படாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கார் வந்து போகணும். அப்படி பட்டுச்சு அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள் 16 பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இவர் வந்து கரெக்டாக போயிட்டாப்புல. இப்போது நம்ம காரு போகணும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக சென்டரில் போகணும். இப்போ தான் நம்ம வந்து கார் பழகிட்டுருக்கோம். அந்த கார் போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியும். வந்து இந்த லேண்டில் வந்து போயிட்டுருக்கோம். இதில் படாமல் வந்து போகணும். சைடு மிரரில் பாருங்கள், நமக்கு வந்து நல்ல ஒரு கேப் இருக்குது. வந்துட்டோம் டிடெக்ட் பண்ணாமல். இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம டிரைவிங் வந்து சக்ஸஸ்னு அர்த்தம்.